இன்றைக்கு எங்களோட தோட்டத்தில் ஸோ இதான் தோட்டம் கச்சான் பிடுங்கப்புறம் உடைக்கணும் நம்ம கை கொஞ்சம் மலர்ந்துருக்கு, கை வைக்கக்கூடாதான். நல்லா இருக்கா? உறவுகளுக்கு வணக்கம். நான் மட்டக்களப்பிலிருந்து யோஷான். ஸோ இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தைப்பொங்கல். ஸோ அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு எங்களோட தோட்டத்தில் ஸோ இதான் தோட்டம் கச்சான் பிடுங்கப்புறம். ஸோ பெருசாக போடல, கொஞ்சமாக போட்டிருக்கோம். அதை பிடுங்கி எப்படி வந்து இருக்குது அண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் கச்சான் பிடுங்கினதை பார்க்கல, நானும் இது வரைக்குமே பார்த்ததே இல்லை. ஸோ நானும் இது வரைக்கும் கச்சான் பிடுங்கினதே இல்லை, எப்படி இருக்குமென்னும் தெரியாது. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. அப்படியே நீங்கள் பிடிக்கிறது போனால் பின்னால் வரும். காட்டுங்க அண்ணா, அண்ணா காட்டுங்க. வந்துதான் மரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 போட்டால் 10 வருது, 10 இல்லை 15. அப்போ 1 கிலோ 2 கிலோ போட்டால் 30 கிலோ வருமாங்க. கச்சான் பிடிங்கியாச்சு. இப்போ இதை தனித்தனியாக அடுக்கணும், கையால் விற்று வேகக்குள்ளே போடணும். ஒன்றா தான் விற்கணும் போல. மிக்காது சிலது பிஞ்சாக மிதிக்கு, சிலது முத்தல் பெருசாக மிதிக்கு. ரெண்டாவது வந்து இதில் பெருசாக இருக்குங்க, உடச்சி பார்த்தா தான் தெரியும். களி போட்டு தான் உடைக்கணும். ஒன்றா தான் விற்கணும் போல. எதிர்காலம் எப்படி இருக்கு? ஒட்டு தோட்ட கச்சா கொடுங்க கொடுங்க. காட்டு தம்பி தான் கச்சா பரவாயில்ல. அது சொன்னதானே, இதெல்லாம் பிஞ்ச தானே இருக்குமா, இது இல்லைனா முத்துமா இதுக்குள்ளக்குள்ள. அதை சொன்ன வேற, ஆனால் இது முத்தி வரோண்ணா. நினைச்சா குறை இருக்குமான்னு நிறைய வந்துருக்கு. பரவாயில்ல. உன்னோடைய குடுங்குவோம். தண்ணி ஊற்றுனதால லேசாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல. நாட்டி தண்ணி ஊற்றுனதுக்கு பெரிய யோசனை மாதிரி.
நம்ம கை ஃபுல்லாக கச்சானா இருக்கு. ஸோ பொடியும் கொண்டிருக்காங்க. கச்சான் எல்லாம் முடிஞ்சு பிடுங்கி ட்ரையலுக்கு தான் ஒரு வரி போட்டுனாங்க. வீட்டு தோட்டத்தினுடைய ஃபுல் வீடியோ வேணுமுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, போட்டுடலாம் என்னென்ன இருக்குண்டு. ஸோ இது ட்ரையல் பார்ப்போம் தான் ஒரு லைன்டடாக போட்டது. ஸோ அதைத்தான் இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிட்டான். அதான் இப்போ பிடுங்குறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணுமுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன இருக்குன்னு போட்டுடலாம். இதை தவிர கக்கரிக்காய் கொஞ்சம் மலர்ந்துருக்கு, கை வைக்கக்கூடாதான் பலதாகிடுமா. ஸோ அப்படியோ கக்கரி மரம் தான் இருக்குது, 2-3 காய் இருக்குது. அப்படியோ ஒரு காய் நிற்கி. அதை தவிர இஞ்சால மரவள்ளி இருக்குது ஃபுல்லாக. ஸோ அப்படியோ அங்கால ஃபுல்லாகவே மரவள்ளி. அப்படியோ அங்கால பெரிய கந்து வந்தால் அவரைக்கொடி இருக்குது. அப்படியோ இடைக்கிடை கீரை இருக்குது. இந்த கீரை வந்து விதைக்கி விட்டு வச்சுருக்கு. எல்லாம் சொந்தக்காரர் அவர் தான் இதை இப்படி நல்லா வர்றதுக்கு பாடுபடுத்திருக்கிறார். வேலைக்கும் போய் சைடில் இந்த வீட்டு தோட்டத்தையும் பார்த்து கொண்டிருக்கேன். ஸோ ஃபுல் கிரெடிட் கொடுக்கணுமெண்டா அவருக்கு தான். ஸோ நம்ம டைகர் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக மரவள்ளி தான். இடைக்கிட கீரை நிற்கும். கீரை அந்த தொங்கலில் போட்டிருக்கு. இது வந்து விதைக்கி தொங்கலில் போட்டிருக்கு. இது வந்து விதைக்கி வச்சிருக்கு. நல்லா பொடியன் தண்ணி ஊற்றுறேன். புடுங்கினத்துலேருந்து உழவு வந்திருக்கு. ஒரு 20 கண்டு இருக்குமே. அவிய போட்ட கச்சான் அவிஞ்சிட்டு இறக்கி பார்க்கலாம் அப்படி இருக்குது. இறக்கி பார்க்கலாம். அவிஞ்சிட்டு சுட கச்சான் அவிஞ்சிட்டு நல்லா வெந்திரிக்காண்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா? தான் நம்மளுடைய கார்டன். ஸோ இன்னொரு வீடியோவாக தான் இருக்கும். கார்டனில் என்ன இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்களோட சேர்ந்து நீங்களும் கச்சான் பிடிங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ஒரு காரணத்தால். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், பாய்.